வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸில் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -80 மல்டிப்ளை டேஷ் ஈக்குவல் டு -18 கொடுத்துருக்காங்க. அதாவது -80யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -80 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு நம்பரோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அதே நம்பர் வரும். ஸோ நீங்கள் இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் வந்து 1. ஸோ செகண்ட் கொஸ்டின் -10 மல்டிப்ளை டேஷ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இங்கே 10ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய வந்து கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது, +20 இருக்குது. ஸோ எப்பயுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே சேம் சேனாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து ப்ளஸில் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குது மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எதில் வரும் அப்படின்னா மைனஸில் வரும். இப்போ 10 டேபிளில் 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ -2ன்றது செகண்ட் கொஷினோட ஆன்சர். தேர்டு 100 மல்டிப்ளை டேஷ் ஈக்குவல் டு -100 இருக்குது. அதாவது கொஷினில் கொடுத்துருக்க 100 வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஆன்சரில் கொடுத்துருக்க -500ன்றது நெகட்டிவில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ 100ன்றது ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ 100 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் -500 கிடைக்கும். ஸோ -5ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு டேஷ் மல்டிப்ளை -9 ஈக்குவல் டு -45 கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து 9 வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைனாக இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் வரும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். 9 டேபிளில் how many டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 45 வரும் அப்படின்னா 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 45 வரும். ஸோ +5ன்றது ஆன்சர். ஈவன் நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் சரி தான், இல்லாட்டி போடாமல் விட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் மைனஸ் மல்டிப்ளை 75 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 0ல் வரணும். ஸோ எந்த ஒரு நம்பரையுமே 0வால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. -15 மல்டிப்ளை 5 ஈக்குவல் டு 75ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கொஷினில் 15ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆனால் வரக்கூடிய நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். -75 தான் ஆன்சராக வரும். எனக்கு கொடுத்துருக்கிறது +75 கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். செகண்டு -100 மல்டிப்ளை 0 மல்டிப்ளை 20ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மல்டிப்ளையில் 0 வந்துருச்சு. எந்த ஒரு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பிக் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ 0ன்ற ஆன்சர் இஸ் கரெக்டு. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 8 மல்டிப்ளை -4 ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஆனால் கொஷினில் ஒரு இடத்துல மட்டும்தான் நெகட்டிவ் இருக்குது. ஸோ 8யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். நெகட்டிவில் இருக்கிற -32 தான் ஆன்சராக வரும். ஆனால் கொடுத்துருக்கிறது +32 கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்.